வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஆகஸ்ட் மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு பெண் வரன் பார்த்துட்ருக்காங்க. வயது 27, நட்சத்திரம் பூராடம், ராசி தனுசு, படித்தவங்க, திறமையானவங்க, அழகானவங்க, ஒரு நல்ல வரன் தேடுறாங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய சகோதரன் யாராவது இருந்தாங்கன்னா அந்த வயது, ராசி இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஒரு எலைட்டில் தான் தேடிட்டுருக்காங்க. ஸோ நல்ல வரன், நல்ல படித்த ஒரு திறமையான, ஒரு அன்பான, ஒரு உறுதியான ஒரு ஆண் மகன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி வரன் இருந்ததுன்னா info@lifehoroscope.in அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டைரெக்டாக பேசுகிறேன். ஃபர்தராக அது என்ன ஆகுதுன்றதை அந்த ஹாரோஸ்கோப் மேட்சிங்கை பொறுத்து முடிவெடுப்போம். இந்த வீடியோட எண்டில் இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன். லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் தொடர்ந்து எல்லா சபையும் மாதம் கொடுத்துட்டு தான் இருக்கும். lifehoroscope.in இந்த சைட் மட்டும் தான் நம்மளுடையது. இதில் இருக்கக்கூடிய அனைத்து சேவைகளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்டு இந்த lifehoroscope.inல தொடர்ந்து எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு. நட்சத்திரம், வாஸ்து, நியூமராலஜி, மாத பலன், வருஷ பலன், பெயர்ச்சி பலன்கள் அத்தனையும் இருக்குது. நீங்கள் உள்ளே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கிளியராக பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட, உறவுகளோட. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப். தேங்க்யூ. கும்பம். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வக்ர சனி, 7th ஹவுஸில் புதன் சுக்கிரன் பார்வை, 4th ஹவுஸில் குரு அண்டு செவ்வாய். பரவாயில்ல, கும்பம் இந்த மாதம் கொஞ்சம் வக்ர சனியாக இருந்தாலும் புதன் சுக்கிரனுடைய பார்வை உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணிட்டோம். திஸ் மந்த் ஃபார் கும்பம் ஜாப் அண்ட் கரியரில் கொஞ்சம் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் நல்லா இருக்குது. இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ஒர்க்கில் நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறேன், நான் அவர்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி வேலை செய்கிறேன், ஒத்து போகாதவங்களாம் இப்போ ஒத்து போகிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நான் பேசினா அவங்களுக்கு என்னுடைய ஒர்க் ஸ்டைல் பிடிச்சிருக்கு, ஐம் ஓகே நவ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வேலை செய்கிற மாதிரி ஒரு பலனை கொடுத்துரும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கூட பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரெகுலர் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளாக இந்த மாதம் கொஞ்சம் கை கொடுத்துரும். அது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். ஸோ கும்பம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஜாப் அண்ட் கரியர், பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல், வெல்த் சைடில் கொஞ்சம் பாசிட்டிவான சைடில் தான் நான் பார்க்குறேன். நல்ல விஷயந்தான். அடுத்தது நம்ம பார்க்குதுன்னா ஃபேமிலி, குடும்பம். எப்படி பார்த்தாலும் ஒரு கல்யாண ஏற்பாடை மடமடன்னு பண்ணிட முடியாது. அதுக்கு இன்னும் அந்த ரூட்டு கிளியர் ஆகலை. ஜென்மசனி தடை 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 தடைன்ற மாதிரி தான் நிறைய இருக்குது. ஸோ எப்படி பார்த்தா அந்த கல்யாணம் வரைக்கும் ஒரு வரன் பார்த்து ஒரு விஷயத்தை முடிச்சிட முடியுன்ற மாதிரி ஒரு பலன் இல்லை. ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஒரு லைஃப் ஃப்யூச்சர் பிளானுக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் பிளான் ஒன்று இருக்குது. இப்படி தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க. இந்த வருஷம் கல்யாணம் பண்ண போகிறோம், அதுக்கடுத்து குழந்தை எப்படி, அதுக்கப்புறம் வீடு எப்படி, அதுக்கப்புறம் வேலை எப்படி, அப்புறம் ஃபாரின் எப்படி அப்படின்ற அந்த பிளானை ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க உட்காந்து பேச ஒரு சரியான மாதம், முடிவெடுக்க சரியான மாதம், வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை நினச்சி முடிவெடுக்க சரியான மாதம். அதுக்கு பிளான் பண்ணலாம். குடும்ப வாழ்க்கை எத்தனையோ சோதனைகளுக்கு மத்தியில் அந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. அதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது, கருத்து மோதல் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, வருத்தம் இருக்குது. இந்த மாதம் கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாகுது. இந்த முறை காரத்தை குறைச்சி சர்க்கரை அதிகமாக்குற மாதிரி சுக்கிரன் பார்வை சனி மேலே விழும்பொழுது கொஞ்சம் இனிமையான, சுமூகமான, ஓரளவுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கிடும். இதெல்லாம் ஒரு ஆடிட் அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். பாசிட்டிவான விஷயம். அடுத்து மாணவர்கள். உங்களுக்கு குட் நியூஸ் என்னென்னா, வக்ர சனி நிறைய அட்டம் பண்ணி நிறைய விஷயத்தை நீங்கள் ஃபெயில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த முறை சார்ஜ் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நல்லா இருக்குது. நிறைய விஷயம் ரொம்ப காலமாக நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, இதை செய்யணும், இந்த கோர்ஸை படிக்கணும், இந்த இடத்துல அப்ளிகேஷன் போடணும், இந்த எக்ஸாம் எழுதணும், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த முறை அதை செயல்படுத்த சரியான நேரம். உங்களுக்கு ரொம்ப காலமாக ஏதோ ஒரு ஆசை, இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது இந்த பர்டிகுலர் ஆகஸ்ட் 2024 நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது இல்லத்தரசிகள், பெண்கள். பர்டிகுலராக பெண்களுடைய மனநிலை எப்போ முடியும், இந்த ஜென்மசனி எப்போ முடியும், அந்த ராகு கேது பயிற்சி எப்போ எல்லாம் கொஞ்சம் மாறும், எப்போ கடன் தீரும், எப்போ நோய் தீரும், எப்போ குடும்ப பிரச்சனை தீரும், எப்போ வருத்தங்கள் மாறும், எப்போ எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் குறையும், ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது,
எனக்கு நல்லா இருந்தால் என் ஹஸ்பண்டுக்கு நல்லா இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு நல்லா இருந்தால் பசங்களுக்கு சரியா இல்லை, பசங்களுக்கு நல்லா இருந்தால் பேரண்ட்ஸ் சரியா இல்லை, எல்லாருக்கும் நல்லா இருந்தால் ஏதோ மனசு சரியில்லை. இப்படி ஒரு மனநிலை. இதெல்லாம் எப்போ மாறணும் திங்க் பண்ணிட்டுருப்பீங்க. ஆகஸ்ட் கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஸோ ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறுதலான ஒரு மனநிலை, நிறைய ஏதோ ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இது நடக்கும், இது நடந்து முடியும், இது ஓகே ஆகிடும், இது பரவாயில்லையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். கொஞ்சம் பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஹெல்த்து, ஏதாவது நோயில் இருந்திருந்தீங்கன்னா, குடும்பம் சேர்ந்து ஏதாவது விபத்து, காயங்கள், வருத்தங்கள், நோய்கள் ஏதாவது இருந்திருந்தால் சிகிச்சையில் குணமாகிற மாதம் இது ஆகஸ்ட்டில். ஏதோ ட்ரீட்மெண்ட் போகிறீங்க, ஏதோ டாக்டர் கன்சல்ட் பண்ணுறீங்க, ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, மெடிசன் சாப்பிட்றீங்க, குணமாகும் மாதம். புதிதாக நோய் வரக்கூடாது, எதுவும் ஆபத்து இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஸ்டில் சனி வக்ரமாக இருக்கார், ஸ்டில் ஜென்ம சனி இருக்குது, இன்னும் 2 ராகு இருக்குது. பட் ஏற்கனவே நடந்ததுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஸோ ஒரு மாற்று வைத்தியம் கை கொடுத்துரும். ஹெல்த்தை சரி பண்ணுற மாதம், சரி பண்ணிக்கலாம். சீனியர்ஸ், உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்ட கேள்வி, நாங்கள் 65-70 இருக்கோம், கும்பராசி, எந்த முயற்சி எடுத்தாலுமே தடையாக இருக்குது, இதாக செய்யலான்னு நினைக்கிறோம், பசங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க பிடிக்கல, பசங்கிட்ட பணம் வாங்க பிடிக்கல, நான் ஏதாவது வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன், சின்னதாக தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம், இல்லை எங்கள் ஹெல்த்து கொஞ்சம் மோசமாக இருக்குது, அது சரியாயிடுமா? ஹெல்த்து சரியாயிடும். ஏதாவது பெரிய முதலீடு இல்லாமல் உங்கள் அறிவை நீங்கள் முதலீடு செய்தால், ஏன்னா இப்போ புதனுடைய பார்வை, புதன் வக்ரம், உங்களுடைய அனுபவத்தில் கொண்ட அறிவை நீங்கள் முதலீடு செய்தால் ஆதாயங்கள் கிடைக்கும். பொருளை முதலீடு செய்ய வேண்டாம், 2 ராகு இருக்குது, பொருளை முதலீடு செய்ய வேண்டாம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிற டைமில் ஒரு ஆறுதலான விஷயமா, ஓரளவுக்கு மன மாற்றங்கள் கொடுக்குறதா, ஒரு மன நிம்மதியை கொடுக்குற சூழ்நிலையில் இந்த மாதம் கடந்து செல்லும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த பொது பலனை ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களாம் ஷேர் பண்ணுறீங்க. முதல்ல ராசியாக லக்னமான்ற குழப்பம் இன்னும் கூட நிறைய பேருக்கு இருக்குது. ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய மனசில் எப்படி ஆசைப்படுவீங்க, உங்கள் மனசு எப்படி நினைக்கும்ன்றது தான் அந்த ராசி. அப்போ நீங்கள் பலனை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, உங்கள் ஆசை எப்படி இருக்குது, உங்கள் ஆர்வம் எப்படி இருக்கிறது அதை இண்டிகேட் பண்ணும். லக்னம் என்பது உங்களுடைய விதி, உங்களோட விதிப்படி அது எப்படி கோளுடைய நகர்வு இருக்குது, அது என்ன நடத்தும் அப்படிங்கிறது தான் லக்னம். அதன் அடிப்படையில் ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ லக்னத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இப்போ லக்னம்னா சூரியன், ராசினா சந்திரன், சந்திரன்னா மனசு உடம்பு, லக்னம்னா விதி ஆன்மா, அவ்வளோதான். அந்த மாதிரி புரிஞ்சுங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சுங்க. ஸோ ரெண்டுமே தான் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறம் எல்லாரும் கேட்குறது, இது நடக்கலையே, அது நடக்கலையே, இது நடக்கலை, நீங்கள் சொல்கிறீங்க இந்த ராசிக்கு அப்படி இருக்குது, அந்த ராசிக்கு இப்படி இருக்குது, இன்னும் ஏன் எனக்கு வேலை போயிடுச்சு, அது போயிடுச்சு. எல்லாரும் நான் பேசும்போதும் பர்சனலாக நான் அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ மேஷ ராசி குரு சூப்பராக இருக்கார், ஆஹா ஓஹோன்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க மீன லக்னம். அதே மாதிரி சில பேர் இப்போ நான் நீங்கள் சொன்னீங்க கன்னி ராசி எக்ஸ்ட்ராடரியாக குரு பார்வை வந்திருக்கு, நல்லது நடக்கும், பட் ஆனால் லக்னம் கேட்டால் கடக லக்னம். ஸோ லக்னத்துக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்குன்றதை புரிஞ்சுங்க. அடுத்தது உங்கள் ஹாரோஸ்கோப்பை சூப்பர் இம்போஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு பாசிட்டிவ் சொல்கிறோம், ஒரு நெகட்டிவ் சொல்கிறோன்னு வச்சுப்போம். ஒரு பாசிட்டிவ் சொல்கிறோம், ஒரு நெகட்டிவ் சொல்கிறோம். பாசிட்டிவ் நடக்கலைன்னு சில பேர் கஷ்டப்படுறீங்க, நெகட்டிவ் மட்டும் நடக்குதுன்னு சில பேர் கஷ்டப்படுறீங்க. கரெக்டு தான், நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி, அதுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். உங்கள் சுய ஜாதகத்தில் தோஷமே இல்லைன்னா நான் சொல்கிற நெகட்டிவே நடக்காது. தோஷமே இல்லைன்னா என்னென்னா நெகட்டிவாக பிளானட்ஸ் கன்ஜெக்ஷனே ஆகலை, எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நீட்டாக அட்லீஸ்ட் ஆவரேஜாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது. தோஷம் சொல்கிறது இல்லை நெகட்டிவ் சொல்கிறது நடக்கவே நடக்காது. உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பாசிட்டிவாக நிறைய பிளானட்ஸ் பொசிஷன் ஆயிருந்ததுன்னா நான் சொல்கிற பாசிட்டிவ் மட்டுமே நடக்கும். அப்போது அந்த ஹாரோஸ்கோப்லேயே தோஷங்கள் இருந்ததுன்னா அப்போ தான் நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன மைனஸ்லாம் நிறைய தெரியுது, உங்களுக்கு பெருசாக தெரியுது. இதுதான் வித்தியாசம். இதுக்கு தான் நான் ஒரு முறையும் உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா கிளியராக புரியும் உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன. அதை நீங்கள் அப்படியே சூப்பர் இம்போஸ்னால் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு ஹேண்டில் ஒரு ஹாரோஸ்கோப் சார்ட்டை கிளியராக வச்சுக்கோங்க. இப்போ நடக்கிற டிரான்சிஷனாக அதுக்கு மேலே அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி எது பொருந்துது அப்படிங்கிறது தான். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்குது, ஹாரோஸ்கோப்பே எங்களுக்கு தெரியாது. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், அதை படிக்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான்,
ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். செல்ஃபாகவே நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒவ்வொரு மாதமும் நான் வந்து கிளாரிட்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் உங்களுடைய பர்சனல் டேட் ஆஃப் பர்த் ஆர் டைம்லாம் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடாதீங்க. ஜென்ரல் கமெண்ட்ஸ் நீங்கள் போடுங்க. ஏன்னா நாங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும். பாசிட்டிவாக ஃபீல் பண்ணினா பாசிட்டிவாக ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகுதுன்னு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப அது சந்தோஷத்தை கண்டிப்பாக தரும். இன்னும் என்ன பெட்டரான வீடியோலாம் நிறைய போட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பண்ணுங்கள், அது நிறைய வீடியோ பண்ணிட்டேன். நீங்கள் திரும்ப திரும்ப அந்த கமெண்ட்ஸ் போடுறீங்க. அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். எல்லா நட்சத்திரத்துக்கும் வீடியோ பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களை நீங்கள் அப்படியே ஒரு மூவி பார்க்குற மாதிரி தெரியும். அந்தளவுக்கு அதை ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். மேட்சிங்க்கும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் ஏதாவது டைட்டில் இருந்தால் கொடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அப்புறம் நான் முன்னால் சொன்ன விஷயம், இந்த வீடியோடைய ஓப்பனிங்கில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல வரன், ஒரு பெண், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் எலைட் மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணி வரன் பார்க்குறாங்க. எனக்கு பர்சனலாகவும் நல்லா தெரியும், ரொம்ப வருஷம் பழக்கம்னாலும் சொல்கிறேன். ஒரு பெண், வயது 27, அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க, திறமையானவங்க, இப்போ பிஸ்னஸில் இருக்காங்க, அழகாகவும் இருப்பாங்க. ஒரு நல்ல வரன் எதிர்பார்க்குறாங்க. அந்த வரன் நல்ல ஒரு எய்ம் அண்ட் ஆம்பிஷன் உடையவராக இருக்கணும். லைஃப்பில் ஒரு நல்ல ஆம்பிஷனாக இருக்கணும், நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறவராக இருக்கணும். அது அவங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அவங்களும் அவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும். ஓரளவுக்கு வெல்த் இருந்தால் போதும். ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபேமிலி கல்ச்சர் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நட்சத்திரம் நான் ஏற்கனவே சொன்னேன், பூராட நட்சத்திரம் தனுசு ராசி அண்ட் அவங்களுடைய லக்னமும் தனுசு லக்னம். ஸோ யாராவது அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா info@lifehoroscope.in இந்த மெயிலுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். கிளியராக நீங்கள் டைட்டிலே போட்டுருங்க, திஸ் இஸ் ரிகார்டிங் அந்த பிரைடுடைய கம்பேட்டபிலிட்டிக்காகன்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டு உங்கள் நம்பரும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர், இல்லை உங்களுடைய யார் உங்களுக்கு அந்த கன்சர்ன் பர்சனோ அவங்க நம்பர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதை ரீட் பண்ணிவிட்டு ஹாரோஸ்கோப் மேட்சிங்கும் பார்த்து, ஏன்னா ஹாரோஸ்கோப்போட ஷேர் பண்ணிவிடுங்க. ஹாரோஸ்கோப்பையும் நான் பார்த்துட்டு ஓகேனா நான் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறேன். ஃபர்தராக என்னன்றதை பேசுவோம். அடுத்தது முக்கியமானது என்னென்னா, தனுசு ராசியாக இருக்கிறதுனால ரிஷபராசி, துலாம் ராசி, கடகராசி அப்ரோச் பண்ண வேண்டாம். இந்த மூணும் பொருந்தாது. ஈவன் தனுசு ராசியே இருந்தாலும் மூலா நட்சத்திரம் மட்டும் இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது நட்சத்திரங்களில் பூராடம் நான் சொல்லிட்டேன், பெண்ணுடைய நட்சத்திரம் பூராடம். நீங்கள் யாராவது பூராடமே பிறந்திருந்தால், இல்லை பூரம் இல்லைனா பரணி, இல்லாவிடில் நீங்கள் வந்து உத்திரட்டாதி, பூசம், அனுஷம் இந்த நட்சத்திரங்களை பிறந்திருந்தாலும் அது பொருந்தாது. ஏன்னா ரஜ்ஜு பொருத்தம் கிடையாது. மற்றவர்கள் அப்ரோச் பண்ணலாம். ஜாதகத்தில், பெண்ணுடைய ஜாதகத்தில் தோஷம் கிடையாது. அதே மாதிரி தோஷம் உள்ளவர்கள், சப்போஸ் ராகுக்கு தோஷம் இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதாவது மாங்கல்ய தோஷம் அந்த மாதிரி இருந்ததுன்னா வேண்டாம். செவ்வாய் தோஷம் அப்படின்னு இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா அது வி கேன் கன்சிடர். செவ்வாய்க்கு நிறைய நிவர்த்தி உண்டு. ஸோ செவ்வாய் தோஷம் உள்ளவங்க அப்ரோச் பண்ணலாம். நிவர்த்தி இருக்குது, அதை செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் info@lifehoroscope.in அந்த மெயில் ஐடியில் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த மாத பலனோட. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.